கஷ்டமா இருக்கா? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். கார்த்திக், இது எனக்கு கஷ்டமே கிடையாது. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட விளையாடுறது, அவங்கள சிரிக்க வைக்கிறது, அவங்கள சாப்பாடு ஊட்டுறது, அவங்கள தூங்க வைக்கிறதுன்னு எனக்கு எல்லா வேலையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். சொல்ல போனா எனக்கு நர்சிங்கை விட பாப்பா கூட விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கண்மணி நர்சிங் படிச்ச பேசாம பிளே ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிருக்கலாம்ல. கார்த்திக், ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைங்க கூட ஓரளவுக்கு தான் விளையாட முடியும். ஏன்னா அவங்க பாட்டுக்கு பொம்மையை வச்சு விளையாடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஓடுவாங்க வருவாங்க. அது அடுத்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த குட்டி குழந்தைங்க இருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு கீ கொடுத்த பொம்மை மாதிரி அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம விளையாட்டு காட்டினா சிரிப்பாங்க, சாப்பாடு ஊட்டினா சாப்பிடுவாங்க, தூங்க வச்சா தூங்கிடுவாங்க. இந்த ஏஜ்ல இருக்கிற குட்டீஸ்ட எனக்கு ரொம்ப விளையாட பிடிக்கும் கார்த்திக். இப்ப பாருங்களேன், லைட்டா அப்படியே தட்டி கொடுத்த குட்டி பாப்பா அழகா தூங்கிட்டா. இப்ப எந்திரிச்சோடனே விளையாட்டு காட்டுவேன், கக்கபக்கான்னு சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறம் அங்க போய் சாப்பாடு ஊட்டினா நல்லா சாப்பிட்டுக்குவா. இதுவே ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தூங்கி எந்திரிச்ச உடனே அங்க போனோம் இங்க போனோம் அங்க கூட்டிட்டு போ, காரை நிறுத்துன்னு அவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க. சாப்பாடு கொடுத்தா சரியா சாப்பிட மாட்டாங்க, அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே இருப்பாங்க, தண்ணி கூட ஒழுங்கா குடிக்க மாட்டாங்க, குளிக்க வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். ஆனா இந்த குட்டி பாப்பாலாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக மொத்தத்துல நீ கீ கொடுக்கணும், அவங்க அதுக்கு ஆடணும், அதானே? எக்ஸாக்ட்லி கார்த்திக். கார்த்திக், கேட்கவே மறந்துட்டேன். குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர குட்டி பாப்பாக்கு பேர் என்னன்னே கேட்கலையே. ஆமால, நானும் சொல்லலையே குட்டி பாப்பா பேரு. நான் சொல்லுவேன். ஹலோ மக்களே, நான் தான் உங்க மில்லடெல்லா பேசுறேன். நம்ம ஒரு டாஸ்க் வச்சிருந்தோம் இல்லையா போஸ்ட்ல, குட்டி பாப்பாவோட பேர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ நான் கொடுத்த க்ளூ வச்சு பாதி பேர் இல்ல முக்காவாசி பேர் கரெக்டாவே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ பேபியோட நேம் இதழ். சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிருந்தீங்க. அண்ட் மோஸ்டா இதழ்யா நிறைய வந்திருந்தது. சோ இதழ்யா ரெண்டுமே ஒண்ணுதான் வெச்சுக்கோங்க. அண்ட் இதுல என்ன சோகமான பாட்டுனா, யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் ஆட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் யூடியூப்ல எனக்கு ஒரு பெரிய சதி பண்ணிட்டாங்க. என்னோட கமெண்ட்ஸ் எதையுமே காணோம். அங்க பாருங்க, கீழே 15 கமெண்ட்ஸ் தான் இருக்கு. 15 கமெண்ட்ஸும் ரீசெண்டா நான் இன்னும் ரிப்ளை பண்ணாத, அதாவது ரீசெண்டா வந்த கமெண்ட்ஸ், ரிப்ளை பண்ணாத கமெண்ட்ஸ். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் எங்க போச்சுனே தெரியல. நிறைய பேர் பண்ணிருந்தீங்க. நான் எல்லாமே வரிசையா படிச்சிட்டு இருந்தேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணோடனே 2 பேரும் சைமல்டேனியஸா பண்ணிருந்தேன். ஒன்னு வந்து ஹேமா சுந்தரி டியரும், ஒன்னு வந்து கண்ணகி முருகன் டியரும் கரெக்டா இதழ்யா ஆர் இதழ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். போஸ்ட் பண்ணோடனே கமெண்ட் வந்திருந்தது. சரி, இதுல தான் இப்படி இருக்கு, மத்த போஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அந்த போலீஸ் டாக்டர் இந்த போஸ்ட்ல கமெண்டே காணோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இந்த போஸ்ட் போட்ட உடனே கண்ணகி முருகன் டியர் வந்து போலீஸோட வேல்யூ 24 hours, டாக்டரோட வேல்யூ 24 hours, 2 பேரும் எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படி கேட்டிருந்தாங்க. அது கூட நான் ரிப்ளை பண்ணிருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல, கமெண்ட்ஸ் எதையுமே காணோம். சோ கரெக்டான நேம் நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தது வந்து இதழ். சோ இதழ்யா கூட நம்ம வெச்சுக்கலாம், அதோட அது ஃபுல் நேம் தானே. சோ இதழ் ஆர் இதழ்யா இது வேணாலும் நம்ம வெச்சுக்கலாம். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாவ் கார்த்திக், பேரு சூப்பரா இருக்கு. இதழ் நல்லா இருக்கு. யார் வெச்சா? பாப்பாக்கு பேர் சூஸ் பண்ணது, பேர் வச்சது எல்லாமே அவதான். என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட கூட இல்ல. ஓ, ஆனா பேரு சூப்பரா சூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. சரி கண்மணி, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. நான் டைரக்டா ஓபி கிட்ட போறேன். நீ பாப்பாவை கூட்டிட்டு ரூம்க்கு போயிரு. நடுவுல எந்த நர்ஸ் எந்த டாக்டர் எந்த பேஷண்ட்ஸ் வந்தாலும் பேசிடாத. பாப்பாவோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் கண்மணி. புரியுது கார்த்திக், நான் டைரக்டா ரூம்க்கு போயிடுறேன். பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. அவ ரொம்ப அழுதானா என்ன உடனே கூப்பிடு, நான் உடனே வந்துடுறேன். அதெல்லாம் பயப்படாதீங்க கார்த்திக், நான் பாத்துக்கிறேன். சரி. டேய் மெதுவா போடா, கால் வலிக்க போகுது. இப்பதானே கால் சரியாச்சு. டேய் மூடிட்டு வாடா, வாயில ஏதாவது அசிங்கமா வந்துரும். எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை சொல்லாம இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க. ஐயோ மச்சான் இவ்வளவு கோவமா போறானே, அங்க போய் என்ன பண்ண போறானோ. அங்க வரது ராஜாவும் ஜோசஃபும் மாதிரி இருக்கு. ராஜா, என்ன தம்பி இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? ஆமா, என்னாச்சு தம்பி? ஏன் இவ்வளவு வேகமா இவ்வளவு கோவமா எங்கேயோ போயிட்டு இருக்க? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு இப்படி தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? தம்பி நான் பழையபடி இல்லப்பா, நல்லாவே மாறிட்டேன். குடும்பம்னா என்ன, குழந்தைங்கன்னா யாருன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அத செம்பா கிட்டயும் சொன்னனே. எங்க அக்காட்ட நீங்க பேசுறீங்களா? ஆமாப்பா, எனக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு. என்ன பாத்துக்கிறதுக்கு கூட யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் செம்பாவோட அருமையே பிள்ளைங்களோட அருமை எல்லாம் புரிஞ்சிச்சுல. கிளம்புங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன், நான் போகணும். என்ன ராஜா, எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்க? ஆமா பிரச்சனை தான். ஜோசப், என்னது? ராஜாக்கு என்னாச்சு? அண்ணன், ராஜா ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தால ரோஜான்னு, அந்த பிள்ளைய காணோன்னு அவங்க அண்ணன் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அந்த பிள்ளைய கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறாரு. அதான் அவர்கிட்ட சண்டை போட்டுறதுக்காக ராஜா வேக வேகமா போயிட்டு இருக்கான். அடப்பாவி, இப்படி இல்லாம கூட பண்ணுவாங்க? ஆமாண்ணே, நான் போய் பாக்குறேன். தம்பி நானும் வரேன்ப்பா. சரிண்ணே வாங்க. இதழ் குட்டி, என்ன பாக்குறீங்க? என்னது தங்கமே? பாப்பா சிரிச்சு
எந்திரிச்சாச்சே, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா குட்டிமா? தூங்கி எந்திரிச்சு இப்ப விளையாடிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம சோச்சி சாப்பிடலாமா? பசிக்குதா உங்களுக்கு? சோச்சி சாப்பிடுறீங்களா? என்ன ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு? சிச்சோ, டைப்பர் ஃபுல்லாயே லீக் ஆயிட்டு இருக்கு. தங்கமே, ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாமா? இந்த சைடு வாங்க. ஹே, இதழ் குட்டி சூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்போ குட்டி பாப்பாக்கு டாய்ஸ் எடுத்து தருவேனா, அதை வச்சு விளையாடிட்டு சோச்சி சாப்பிடுவீங்களா? ஓகே, இங்கே இருங்க, இப்ப வந்துடுறேன். ஹே, குட்டி பாப்பாக்கு ஜேசிபி வந்தாச்சு. இப்ப குட்டி பாப்பா விளையாட போறீங்க. வச்சுக்கோங்க. இதழ் குட்டி காட்டுங்க. சொல்லுங்க. செல்லக்குட்டி சாப்பிட்டாங்களே, சூப்பர் சூப்பர். இவ்வளவு அழகா சமத்தா சிரிச்சு விளையாடுற குழந்தைய எப்படிதான் உங்க அம்மாக்கு விட்டுட்டு போக மனசு வந்துச்சோ. ஆதி மாமா கண்ணாடி போட்டுட்டு சாஞ்சிருக்காரு. தூங்குறாரா முழிச்சிருக்காரா? மாமா, தண்ணி தாகடிக்குதே, இப்ப எப்படி குடிக்கிறது? இன்னொரு வாட்டி எழுப்பி பாப்போம். மாமா, ஆதி மாமா. ரெஸ்பான்ஸே இல்ல. நல்லா தூங்குறாரு போல. பரவாயில்ல, அத்தை சொன்ன மாதிரி ஆள் நல்ல ஸ்மார்ட்டா அழகா தான் இருக்காப்ல. போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டா சமக்கித்தா இருக்குமே. என்ன தூங்குறப்பதான் மூஞ்சி கொஞ்சம் கேவலமா இருக்கு, மத்தபடி மத்த டைம்ல நல்லா தான் இருக்காப்ல. மண்டையில முடி நிறைய இருக்கு, ஆனா என்ன ஹேர் ஸ்டைல் தான் கேவலமா இருக்கு. கொஞ்சம் மாத்தினா இன்னும் நல்லா இருப்பாப்ல. மத்தபடி ஆள் ஓகே தான். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எந்த பொண்ணுனாலும் உடனே ஓகே சொல்லிடும். அப்படியா? அவ்வளவு ஸ்மார்ட்டாவா இருக்கேன். நீங்க ரேங்க் போட்ட அளவுக்கு நான் மார்க்கெட்ல விலை போவேனா? என்ன டாக்டர் மேடம், நான் தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து எனக்கு ரேங்கிங்லாம் போடுறீங்க? ஐயோ மாமா, நீங்க தூங்கலையா? தூங்குற மாதிரி அப்ப நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. நல்ல வேலை நடிச்சேன், இல்லனா உன் மனசுல நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியாமே இருந்திருக்கும் எனக்கு. ஷோ மாமா, நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் ரேங்கிங்லாம் போடல. ஓ, அப்ப நான் போலீஸ் ட்ரெஸ்ல கெத்தா இருப்பேன்னு சொன்னது, ஹேர் ஸ்டைலாம் மாத்த சொன்னது, அப்புறம் இந்த 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும், பொண்ணுங்க யாருனாலும் ஓகே சொல்லிடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய்யாமா? ஷோ மாமா, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன். மாமா, உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல என்ன இன்னும் வந்து பார்க்கவே இல்லையே, அதான் கேட்டேன். இப்பதாமா சொன்னேன். முன்னாடியே சொன்னா ரொம்ப பதட்டப்படுவாங்களேன்னு பொறுமையா சொல்லிக்கலான்னு இப்பதான் சொன்னேன். தோ வந்துட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். எட்டி எட்டி பேச முடியல, கழுத்து வலிக்குது. போதுமா இல்ல இன்னும் பக்கத்துல வரணுமா? போதும் 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 போதும். எனக்கு ஒண்ணு தோணுது, அதான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லணும்லா? இல்ல, எனக்கு உங்களை மாமானு கூப்பிட ஒரு மாதிரி இருக்கு. நான் உங்களை அண்ணனே கூப்பிட்டுக்கிட்டா? அண்ணனா? ஏன்? அது எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களை மட்டும்தான் மாமானு கூப்பிடுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமானே சொல்லிப்பாங்க. மத்தபடி வேற யாரா இருந்தாலும் அண்ணனு தான் சொல்லுவாங்க. அதான் எனக்கு உங்களை மாமானு கூப்பிட ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஏய், இது என்ன வித்தியாசமான ஊரா இருக்கு? அப்ப நீ எங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவ? உங்க அப்பாவையா? உங்க அம்மா எனக்கு அத்தனா, உங்க அப்பா எனக்கு மாமா தான் வரணும். அவரை மட்டும் மாமானு கூப்பிடுற? ஐயோ லூசு மாமா, அவர் எனக்கு வயசுல எவ்வளவு பெரியவரு. அவரை போய் நான் எப்படி அண்ணனு கூப்பிட முடியும்? அதனால அவரை மாமானு தான் கூப்பிடுவேன். ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற வயசுல இருக்கிறவங்கள நாங்க அப்படி கூப்பிட மாட்டோம்னு சொன்னேன். சரி, நீ என்ன மாமானு கூப்பிட வேணாம், அண்ணனும் கூப்பிட வேணாம், ஆதித்யானே கூப்பிடு. அஷிஷோ, வயசுல பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிட கூடாது மாமா. ஏ லூசு, நான் என்ன 60 வயசு கிழவனா என்ன பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு? உன்னை விட ஒரு 4-5 வயசு பெரிய பையனா இருப்பேன். அதுல என்ன இருக்கு? நீ பேர் சொல்லியே கூப்பிடு. ஓ, அப்படிங்கறீங்க? ஆமா, அது கூட நியாயம்தான். சரிடா ஆதித்யா, இனிமே நான் உன்னை பேர் சொல்லியே கூப்பிடுறேன். ஆனா இந்த வாய் இருக்கு பாரு, இந்த வாய் எங்க இருந்துதான் அந்த வாயெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு வந்துச்சோ. அப்பா, என்ன பேச்சு! பின்ன இது மாதிரிலாம் பேசலன்னா உங்க கிராமத்துல இருந்து சிட்டிக்கு சென்னைக்கு இங்க வந்து பொழைக்க முடியுமா? முடியாதுமா, சத்தியமா யாராலையும் முடியாது, உன்னை தவிர. மிஸ்டர் ஆதித்யா. டாக்டர் வாங்க. ஹாய் நிலா, எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு வலி எல்லாம் ஓகேவா? டாக்டர், எனக்கு இந்த ஃபீமர் போன்லயும் டிபியா போன்லயும் தான் கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. ஃபீமர் போன் டிபியா போனா மெடிக்கல் டர்ம்ஸ்ல ஆன்சர் பண்றீங்க? மெடிக்கல் ஸ்டூடெண்டா நீங்க? யா டாக்டர், I'm a medical student, first year. அடி பாவி, டாக்டருக்கு படிக்கிறேன்றத எப்படி புத்திசாலித்தனமா அது ஒரு டாக்டர் கிட்டயே சொல்லிட்டா. சூப்பர் நிலா, அப்போ அடிக்கடி ஹாஸ்பிடல் வாங்க. ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க. ஐயோ, thank you so much டாக்டர். ஓகேமா. ஆக்சுவலா நீங்க சொன்ன டிபியா போன்ல எல்லாம் ஃபிராக்சர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வலி இருக்கதா செய்யும், உங்களுக்கே தெரியுமே. அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 months ஆது நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். 6 to 8 months டாக்டர், நான் காலேஜ்லாம் போகணுமே. மெடிக்கல் லீவ் கொடுத்துருங்க நிலா, வேற ஆப்ஷன் இல்ல.
அதே மாதிரி என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தரேன் நீங்க அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க வீட்ல இருந்தே படிங்க ஆ தேங்க்யூ so மச் டாக்டர். இட்ஸ் ஓகே நிலா டேக் ரெஸ்ட் நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்கறேன் ஓகே டாக்டர் தேங்க்யூ. டாக்டர் சொல்லுங்க ஆதித்யா டாக்டர் நிலாவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? காலைல ஒரு 2 ட்ரெஸ்ஸிங் முடிச்சோடனே நீங்க கூட்டிட்டு போலாம் மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட்டிட்டு போயிடலாம் ஓகே டாக்டர் தேங்க்யூ. தட்ஸ் ஃபைன் ஆதித்யா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க லூசு டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தியா? நீ பக்கத்துல வான்னு கூப்பிட்டதுனால நான் வந்தேன். அவரு வேற மாதிரி நினைச்சிட்டு போறாரு. மாமா நான் என்ன பண்றது? நீங்க தூரமா உட்கார்ந்திருந்தீங்க. எட்டி எட்டி பார்த்து பேச கழுத்து வலிக்குன்னா பக்கத்துல வான்னு கூப்பிட்டேன். ஆனாலும் ரொம்ப விவரமான ஆளுதான் நிலா நீனு. நீ டாக்டர் படிக்கிறன்றத எப்படி பேசி அவர் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க. பின்ன நாளைக்கு படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது? இப்பவே இந்த டாக்டர்ட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா நாளை பின்ன இந்த ஹாஸ்பிடல்லே ஒரு வேலை போட்டு கொடுப்பார்ல. நிலா என் கண்ணு எங்கம்மா இருக்க? ஆதி எப்படிதான் நிலாக்கு இப்படி ஆச்சு? அம்மா அது வந்து கண்ணு ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணலாம்ல. ஏன் கண்ணு இப்படி பண்ணிட்டேன்? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டேன். நான் தான் டாக்டர் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க பழையபடி பிரகாசமா எரிய போறான் அந்த நிலா. கண்ணு இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கண்ணு. அட என்னப்பா நீ என்ன இவ்வளவு தைரியமா வளர்த்துட்டு நீ இவ்வளவு கோலையா இருக்கியே? வாழ்க்கைனா சில அடிகள் விழதாப்பா செய்யும். எதுவுமே இல்லாம அப்படியே போனா போர் அடிக்கும்பா. அப்பப்ப இது மாதிரி காமிச்சிட்டு போனா தானே நம்மளுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏய் வாய கொரடி தலையில இருந்து கால் வரைக்கும் கட்டு போட்டுருக்க வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கா. வாயில 2 தையல் தைக்க சொல்றேன் இரு. எத்தா எனக்கு வர கால்ல மண்டையெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஹாஸ்டல்ல எல்லாம் போய் தங்க முடியாது. உங்க வீட்ல தான் வந்து டேரா போடுவேன். நீங்க தான் என்ன பாத்துக்கணும். என்ன ஓகேவா? சார் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். கொஞ்சம் எல்லாரும் வெளியே வாங்களே. வரோமா. அண்ணே ஆதி வாங்க வெளியே போலாம். கண்ணு ஒண்ணும் இல்லம்மா பயப்படாத. அவங்க ஊசி போட்டோன்னே நாங்க வந்துடுறோம். எனக்கு ஒண்ணும் பயம் இல்லப்பா. நீங்க போய் தைரியமா நில்லுங்க. ஓமாவ ஊரே வித்துட்டு வந்துருவா. நீ அவகிட்ட தைரியம் சொல்லிட்டு இருக்கியா? வாணே ஆதி வா. ஆதி மாமா போங்க. என்ன மாமா பாத்துட்டே நிக்கிறீங்க? எப்படி நிலா உன்னால மட்டும் எல்லார்கிட்டயுமே இவ்வளவு நல்லா சந்தோஷமா பேச முடியுது? வாழ்க்கைனா ஒரு வாட்டி தானே மாமா. இங்க பாருங்க இப்ப இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு அத்தை பொண்ணு. அடுத்த ஜென்மத்துல எங்க இருக்கணும் எங்க நீங்க இருப்பீங்களோ வருவோமோ வரமாட்டோமோ தெரியுமோ தெரியாதோ அதனால இந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பியா இருப்போம் எல்லாரும் ஹாப்பியா இருப்போம். யாரு தங்கம் எதுக்கு அழுறீங்க? இதழ்மா எங்க பாருங்க. குட்டி பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சாடி. நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாண்டாச்சு. இப்ப தூங்குற டைம். தூங்கலாமா? சரி நம்ம தூங்கலாம். என்னம்மா நம்ம தூங்கலாமா? நான் உங்களுக்கு பாட்டு பாடவா? மூச்சு பட்டா நோகமண்ண மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலு பட்டா நோகமண்ண நிலவடங்க முத்தமிட்ட. பாப்பா தூங்குறா. ஓகே சரி நான் பாடுறேன். தூங்காம நீ விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே ஆராரோ ஆரிராரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ அம்புலிக்கு நேரி வரோ தாயான தாயி வரோ தங்கரத தேரி வரோ மூச்சுப்பட்டா நோகமண்ண மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலு பட்டா நோகமண்ண நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமடி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே. கார்த்திக் கண்மணி பாப்பா தூங்கிட்டாளா? ஆமா கண்மணி நல்லா தூங்கிட்டா பாப்பாவை தூக்கவா கண்மணி பெட்ல போடவா? வேண்டாம் கார்த்திக் அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே என் மேலே படுத்து தூங்கட்டும். நான் இப்படியே உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரம் கண்மணி இப்படியே தூங்குவ? அட்லீஸ்ட் அவ 2 hours ஆகுது மத்தியானம் தூங்குவா. உனக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும்ல. நீங்க 2 பேரும் வேணா பெட்ல வந்து படுத்துக்கோங்க. வேண்டாம் கார்த்திக் இப்ப எந்திரிச்சனா பாப்பாவும் எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிருவா. அவ நல்லா தூங்கட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல கண்மணி என் குழந்தையா இருந்தா நான் பாத்துக்க மாட்டேனா கார்த்திக்? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். அவ நல்லா சாப்பிட்டு நல்லா விளாண்டா. இப்ப நல்லா தூங்குறா.
பொண்ணு மித்ரா குட்டிக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மகேஸ்வரி துரைராஜ் அம்மா அவங்களுடைய பொண்ணு கலை துர்காவிற்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் நேத்து February 7 anniversary செலிப்ரேட் பண்ண ஹேமா சுந்தரி டியர் அவங்களோட அம்மா அப்பாக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.